வணக்கங்க. அதாவது பைபிளையே வாசிக்காம பிறரை ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டியே பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. வேதத்திலே இல்லாத வேதத்துக்கே விரோதமா இருக்கக்கூடிய ஜஸ்டின் என்ன சொல்றாப்ல அப்படிங்கறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன சொல்றாப்லன்னு கேட்போம். நீ முழங்கால் இட்டு உன்னை தாழ்த்தி அப்படின்ற ஒரு இடத்துலதான் அவங்க முழங்கால் படிக்கிற சொன்னாரே ஒழிய. இதுல என்ன தெரியுதா, ஜேம்ஸ் வசந்தன் பைபிளை முன்ன பின்ன படிச்சதே கிடையாது. தம்பி பயங்கரமா படிச்சிருப்பார் போல் இருக்கு, மிகப்பெரிய வேத பண்டிதரு. இதுல இருந்து தெரியுது. சரி 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 சரி, மேல என்ன சொல்லுவான்னு கேளுங்க. இவரெல்லாம் கிறிஸ்தவ வெறியனா? கிறிஸ்தவ வெறியன்னா கிறிஸ்துவ என்ன சொன்னாருன்னு வெறித்தனமா படிக்கணும்ல. ஐயோ, இவரு அதாவது ஜஸ்டின் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வெறித்தனமா வெறிக்க படிச்சு போல் இருக்கு. சரி சரி சரி, ஏதோ மக்களுக்கு சொல்ல வர்றான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்போம், அதையும் நம்ம கேட்போம். ஆமாவா இல்லையா? நீ ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமா, நீ முழங்கால் படியிட்டு கை கூப்பி ஜெபம் பண்ணணும்னு எங்க சொல்லி கொடுத்தாரு? எங்க? ஜஸ்டின் அப்படிங்கிற போன்றவர்கள் தங்களை மிதமிஞ்சிய வேத பண்டிதரை போலவும் ஒரிஜினலாகவே வேத அறிவு கொண்டவன் போல சித்தரித்து தன்னை காண்பிக்க முயலும்படி மற்றவர்களை பிழையாக சொல்றான். இப்போ இந்த இடத்துல ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய எழுந்த சுவிசேஷங்கள்ல சொல்லப்படுகிற பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற அந்த வார்த்தையின் ஊடாக அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றதோ அல்லது கை குப்பி ஜெபம் பண்றதோ இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுவே பொய்யா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். முன்ன பின்ன ஜஸ்டின் போன்றவர்கள் பைபிளை எடுத்து வாசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவனுக்கு தான் போதுமான வேத அறிவோ அல்லது பைபிளை எடுத்து வாசிப்பதோ தெரியல. இவன்கிட்ட பைபிள் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வெளியேன்னு இருக்கு, தாள்கள் அதாவது அழுக்கு படவே இல்லை, தினமும் எடுத்து வாசிக்கிறானா அப்படிங்கிறது இல்லை. புரியுதுங்களா? பளிச்சுன்னு இருக்கு. இப்ப நம்மளதெல்லாம் படிச்சு இப்படி போயிடுச்சு, கந்தகோலமா போய் இன்னொரு பைபிள் இருக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியாது. கோடு கோடா கிழிச்சு கோடு கோடா வச்சு அப்படி எழுதி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் டைரி பத்தல, அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கு. இப்போ இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசம் பண்றது மாத்திரமல்ல, இந்த உபதேசத்தின்படி கிரியையாக வெளிப்பட்டார். அப்படி கிரியையாக முட்டங்கால் படியிட்ட 2 வசனங்களை நான் காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41வது வசனங்கள்ல வாசிங்க. அங்க கல்லெறியறதுக்கு வரும் பொழுது அவர் முட்டாங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை கூட காண்பிப்போம். அப்போ வசனங்கிறத அவர் சொன்னாரு, பிரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகியன்னு சொன்ன ஆண்டவர் எங்க 6வது அதிகாரத்தில் சொல்ற மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் சொன்ன ஆண்டவரே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:41 கிரியையாக முட்டாங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. சரி, இதுக்கு மேலையும் ஒரு வசனத்தை நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 29வது வசனம், அந்த வசனத்தை கூட பேக்ரவுண்ட்ல காமிக்கிறேன். முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார் அப்படின்னு இருக்கு. அதுல உம்முடைய சுத்தம் அல்ல என்னுடைய சுத்தமே ஆக கடவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரி, இத வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்கள்லாம் யாராவது ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்தாவது அதிகாரம் அதுல 40வது வசனத்துல வாசிக்கணும். அதே வேளையில 20வது அதிகாரம் 40 இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் ஜெபித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதை கூட பேக்ரவுண்ட்ல போடுறேன். ஏன் ஆண்டவர் சொல்லவே இல்லையே, ஆண்டவர் சொல்லல, ஏன் கடைபிடிச்சு போனாங்க? அதே போல எபேசியருக்கு எழுதிய நிருபம் அந்த வசனத்தை கூட வாசிக்கிறேன். அந்த இது கூட நான் போடுறேன். இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளுங்கள், இடைவிடாமல் முட்டங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் அப்படின்னு அநேக வசனத்துங்களை நம்ம பேக்ரவுண்ட்ல போடலாம். பாத்தீங்கல்ல? அப்போ இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் அங்கே சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவர் கிரியாக செய்திருக்கிறாரு. பவுல் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறாரு, போகும் பொழுது அங்கே முட்டங்கால் படியிட்டு அனைவரோடு கூட ஜெபிக்கிறாரு. அதே வேளையில 7வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கேயும் முட்டாங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் அப்படின்னு இருக்கு. எப்படி ஆண்டவர் சொல்லலையே, ஏன் செஞ்சாரு பவுல் மற்றும் பேதுரு, ஏன் செஞ்சாரு? பிலிப்பியர் 2வது அதிகாரம் அந்த வசனத்தை கூட நம்ம கொடுப்போம். அந்த வசனத்தை கூட போடுங்க, அதையும் பாருங்க. முழங்கால் யாவும் முடங்கும், பூதலகத்தோறும் உலகத்தோர் எல்லா மனிதர்களும் முழங்கால் யாவும் முடங்கும், அவருக்கு முன்னதாக தாழ்மைப்படும் அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கு தம்பி. எல்லாரும் முடங்கணும், எல்லாரும் அவருக்கு முன்னதாக
தாள பணிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறது முழங்கால் படியிடுவது. அத ஆண்டவர் வாழ்விலாவும் காட்டினாரு. உபதேசத்தை வாழ்வியலா காட்டியிருக்கிறாரு. உபதேசத்தை கிரியால வெளிப்பட்டாரு. ஆனால் இவர்களை போன்றவர்கள் வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டா இவனுக்கு உனக்கு வேத அறிவு இருக்கா? பொதுவாகவே டீஃபால்ட்டா இவனுக்கு வேத அறிவே சுத்தமா கிடையாது. இவன் வந்து எப்படின்னா மேம்போக்கா நியாய தீர்ப்பு செய்கிறவன். அதாவது ரேண்டமா பைபிளை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றையா இது பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கோமளித்தனமான பண்ணக்கூடியவன் தான் இவன். இவனுக்கு டெக்னிக்கலான பல விஷயங்கள் தெரிகிறது, எடிட்டிங் விஷயத்துல தெரியுது. ஆனால் பைபிளில இது இல்லை. சரி, நீ முழங்கால் படியிட்டு கை கூப்பி ஜெபம் பண்ணணும்னு எங்க சொல்லி கொடுத்தாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனவர் வந்து அதெல்லாம் சொல்லல. நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரங்கள்ல பரிசுத்தமான கைகளுக்கு நேராக்கி, வானத்துக்கு நேராக்கி அப்படின்னு சொல்லி கரம் கூப்புகிறத இது பண்ற வைக்கிறோம். இப்போ ஒரு மூத்தவர்கள் இருக்கிறாங்க, ஒரு இளையவர் வராரு அப்படின்னா வெல்கம் பண்றோம், வணக்கம் அப்படின்னு செலுத்துறோம். சாதாரண மனுஷனுக்கு வணக்கம் அப்படிங்கிறோம், இல்லைன்னா ஹேண்ட் ஷேக்கு பண்றோம், வைக்கிறோம். அப்போ மனுஷனுக்கே அப்படிப்பட்ட ஒரு கணத்தை, அத்தனை காரியத்தை நம்ம கொடுக்குறோம், வைக்கிறோம். இப்படி மரபு அப்படியா இருக்கு. யூதர்களுடைய மரபுங்கிறது வந்து எப்படின்னா காலிலே முத்தம் செய்வதும் மற்ற காரியங்கள் ஊடாக ரொம்ப பணிவாக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையிலன்னா வணக்கம் ஐயா, வணக்கம் வாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு மரியாதை. மனுஷனுக்கே அப்படின்னா நான் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இப்படி கை கூப்பி வானத்துக்கு நேர நீட்டி, அதாவது எப்படின்னா யோவான் 17வது அதிகாரம் 1வது வசனம், அதை கூட பேக்ரவுண்ட்ல போடுவோம். கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்படின்னு இருக்கு, புரியுதுங்களா? அதே வேளையில 1 தீமோத்தேயு 2வது அதிகாரங்கள்ல பரிசுத்தமான கைகளை அப்படியே தூக்கி அப்படின்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த வசனத்துல சொல்லல, அதனால இவர் பவுல் செய்யாம விட்டாரா அப்படின்னு சொன்னா இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, சொல்லி வாழ்க்கைய கிரியா செஞ்சார், வச்சாரு. அப்போ இவன் போட்ட வீடியோல ஆரம்ப அடிப்படையே முழு முதல் பொய், ஆரம்பமும் பொய், அடுத்தடுத்த கட்டங்கள்லயும் இவன் வந்து ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை அவன் வந்து உண்மையாக சொல்றேன், டிலீட் செய்து விட வேண்டும். சரிதானா? புரியுதுங்களா? டிலீட் பண்ணணும், அல்லது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இத இது பண்ணணும், வைக்கணும். அதாவது பைபிளை முழுசா நீ வாசிச்சுட்டு தான் ட்ரோல் பண்ண போகணும். சரியா? முட்டங்கள் போட சொல்லல, அதை போட சொல்ல, காலையில உடனே சாப்பிட சொல்லல. நீ என்ன டேஸுக்கு சாப்பிடுற? யூடியூபே கிடையாது, யூடியூபே எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஆண்டவர் சொல்லலையாம்ல. ஆண்டவர் கிரியையாக இது பண்ணார், வச்சாரு. இறக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு இருக்குது. இறக்கப்பட்டாரா இல்லையா? குஷ்ரோகியை பார்த்து மனதுருகி, மனம் இறங்கி, பாவியை பார்த்து அப்படிங்கிற அந்த மனதுருகிறது இருக்குல்ல, அந்த இரக்கத்தை வாழ்வியல காமிச்சார். சரிங்களா? அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிரியாக நடப்பித்தார் அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்குது. அப்படித்தான் 4 சுவிசேஷ நூல்களையும் அவர் உபதேசத்தின் பண்ண பிரகாரப்படியே அவர் வாழ்ந்தாரு. அப்ப அடிச்சுவடை மாதிரியாக உங்களுக்கு காண்பித்தேன் அப்படிங்கிறார். சோ பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் கிரியாக அதை என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினாரு அப்படின்னா, ஜெபிக்க வேண்டிய அதாவது பரம பிதாவாகிய தேவனை துதிக்க முடியாதபடிக்கு அவர்களுடைய மாய்மாலமான பிரேயர் இருந்தது. சோ இதுதான் சாலிடு, இதுதான் செக்மெண்ட், இதுதான்டா தியரி, இதுதான் குட் தியரி. இந்த இதுல வச்சு நீ இதை எப்படி இது பண்ணனா கண்டிப்பா கேட்கும். புரியுதா? இந்த ஜெபத்தை நீ மேற்கொள்ளணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் வாழ்வியல காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முகுங்குப்புற விழுந்து ஜெபித்தார், முட்டாங்கால் படியிட்டு ஜெபித்தார். இதை பார்த்த சீசர்கள் பேதுரு மற்றும் பவுல் மற்றும் பல நிருபங்கள்ல நீங்க ஒவ்வொன்றும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 வசனங்கள் எடுக்க முடியும், முழங்கால் படியிட்டு அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் நீ இல்லை அப்படின்னு சொன்னா போதுமான அறிவு இல்லை, அறிவு தெளிவு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நீ வந்து முதல்ல கிறிஸ்துவனா அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்ய வேண்டும். முதலாவது பைபிளை வாசிக்காமல் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று அல்லது பொய்யன் என்று சொல்வதற்கு எப்படிப்பட்ட காரியம்? சோ இவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிறவர் ஒரு டுபாக்கூராவே இருக்கட்டும், ஆனால் அவர் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? பைபிளை வாசித்தானப்பா உனக்கு முன்ன பின்ன தெரியும். இப்படி ஒரு பித்தலாட்ட வேலைகளை, இந்த மாதிரியான பொய் புரட்டுகளை எதுக்கு கட்டவிழ்க்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க, தெரியல அப்படின்னு சொன்னா பப்ளிக்கா ஒரு தடவை இது வந்து அவதூறு பண்ணுவதாகும், அவதூறு பரப்புவதாகும். இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவதூறு பண்ணுவது, இதெல்லாம் கடைசி நாட்கள் அவதூறு பண்ணுகிறவர்கள் அப்படின்னு இருக்கு. உண்மையில அவர் தப்பு செஞ்சிருந்தாரு, அது பொய்யாக இருக்குன்னா பொய்ன்னா பொய்ன்னு சொல்லலாம்,
ஆனால் ஒருவர் பொய்யே சொல்லாமல், பொய்யே பேசாமல், பொய்யன் என்று சொல்வதற்கு தாங்கள் யார்? நீ யார் முதல்ல சொல்றதுக்கு? நீ முதல்ல கிறிஸ்தவனா? இவர்கள் போன்ற நபர்கள், அதாவது ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லப்படுகிற நபர்கள் களையெடுக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு விஷயத்த நீ ஒருத்தர மேனேஜ் இது பண்றியா, சொல்றியா, அவர் மேல தப்பு இருக்குப்பா, இந்த வசனத்தை விட்டுட்ட, இதெல்லாம் தப்பு, இந்த வசனத்துக்கு இதுதான் கரெக்ட், இதுதான் சரியான ஒரு வேர்டு அப்படின்னு சொன்னா ரைட்டு. ஆனால் முதலாக ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பொய்யன் என்று சொல்வதற்கு நீ யார் முதல்ல? அதை வேற கமெண்ட வேற ஹைட் பண்ணி விட்டா. அதுக்காகவே வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 2 இதை நம்ம கண்டிப்பா போடுவோம். நாளைக்கு பார்ட் 2 வரலாம், நாளை மறுநாள் கூட வரலாம், போட்டுருவோம். வணக்கம்.